வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் வச்சுட்டு ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்றதை பத்தி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. அதுல கொலேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்தெந்த போட்டோஸ்லாம் எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ எனி 4 போட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஸ் செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ஒவ்வொரு போட்டோவுமே கரெக்டா ஃபேஸ் கரெக்டா இருக்கான்றத 4 போட்டோவுமே செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கரெக்டா இல்லைன்னா கரெக்டா ஜூம் பண்ணணும்னாலையும் ஒவ்வொரு போட்டோவை டச் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. 4 போட்டோஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னா மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. போட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. சேச்சுரேஷனை ஃபுல்லா வந்துட்டு -50ல கொடுங்க. லைட்னஸையும் ஃபுல்லா மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்டையும் ஃபுல்லா மைனஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா விக்னேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிப்பா ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கிரீன்ல ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் இதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் எடிட் பண்றப்ப அந்த போட்டோவை டச் பண்ண முடியும். ஸோ அதனால கரெக்டா கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இமேஜோட ஃப்ரேமோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடா செட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதுல வந்துட்டு 4 போட்டோஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஃப்ரேமோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்றதுனால கம்மி பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரேமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி தள்ளி கூட வச்சுட்டு கரெக்டா வந்துட்டு உங்களுக்கு அலைன்மெண்ட் இருக்கிற மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் காப்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே இதுக்கு நேரா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ரேமுக்கு நேரா அதுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதை இன்னொரு காப்பி எடுத்து அதை இந்த மாதிரி ஆப்போசிட்ல மறுபடியும் செட் பண்ணுங்க. இப்ப நம்ம எப்படி செட் பண்ணிருக்கணும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. இப்ப செட் பண்ணிட்டு கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம போட்டோ செட் பண்ணியிருந்திருப்போம். சேம் அதே மாதிரி ஒவ்வொரு போட்டோவா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோ செலக்ட் பண்ணி கிராப்பிங் ஆப்ஷன்ல போயிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. உங்களோட போட்டோ கரெக்டா இருக்கான்றத பார்த்துட்டு அதோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணுங்க. இந்த ஃப்ரேம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த ஃப்ரேமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கம்மி பண்ணி இதை வந்து செட் பண்ணணும். ஸோ ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமா இருந்தால் தான் அந்த ஃப்ரேம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதனால கரெக்டா ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே காப்பி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் கிட்ட இந்த மாதிரி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு கரெக்டா அதே மாதிரி ஃப்ரேமுக்கு நேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்த போட்டோ பேக்ரவுண்ட்ல இருக்கு நீங்க செட் பண்ணீங்களோ அந்த போட்டோ செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கிராப்பிங் ஆப்ஷன்ல போயிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்து கரெக்டா கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அதுல செட் ஆயிடும். இப்ப பேலன்ஸ் இருக்க 2 ஃப்ரேம்லயும் இப்ப ஆட் பண்ண மாதிரியே போட்டோவை செட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 4 ஃப்ரேம்ஸ்லையுமே வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜையும் வந்து ஒரு இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு அதை நீங்க இந்த கார்னர்ல செட் பண்ணாலும் சரி இல்ல இந்த கார்னர்ல இந்த மாதிரி செட் பண்ணாலும் சரி அதை கரெக்டா செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கார்னர்ல கீழே இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாம் செட் பண்ண வாட்டி மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்ப சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நம்ம ஒன்றும் மற்ற செட்டிங் பண்ண போறோம். இப்ப ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப கடைசி எடிட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷன் நீங்க எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்துட்டு ஹாப்பின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பின்னு போட்டு பக்கம் டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்துட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலர் இருக்கும். கலர்ல போயிட்டு பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷேடோன்னு இருக்கும். ஷேடோவை லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த இதுல பார்க்க லுக்கா வந்து ஷோ ஆகும். இப்ப டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இப்போ ஒயிட் ஃப்ரேம் ஃப்ளவர் ஆட் பண்ணாம ஒரு ஃப்ரேம் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ரேம்ல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க.
கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா காப்பின்னு இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே டபுள் டேப் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு அதோட சைஸையுமே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இப்போ எப்படி செட் பண்ணியிருந்தனோ சேம் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதாவது இந்த ஃப்ளவர் ஆட் பண்ணதுலேயே. ஸோ அந்த இடத்துல ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதுனாலையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ இந்த மாதிரி ப்ளைனாக வர்றதா இருந்தாலையும் விட்டுக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி தேவையான மியூசிக்ஸை ஓனாக வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு